அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த அசோக கல்வெட்டை பார்க்கறதுலேயே போகும். சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன். அந்த மத்திய அரசு துறையில் சில அசிங்கமான வேலை பண்ணாங்க. இன்றைக்கும் கேரூர் போனீங்கன்னா பட்டீஸ்வரன் தான் சொல்லுவாங்க. இவங்க புக்கில் என்ன போட்டிருக்குன்னு தெரியுங்களா? கோஷ்டீஸ்வரர் கல்வெட்டு புக்கில். எவ்வளோ அயோக்கியதாங்க. இன்றைக்கும் கூட மக்கள் வந்து பட்டீஸ்வரன் தான் சொல்கிறாங்க. கோஷ்டீஸ்வரன் எந்த மக்களும் சொல்லலை, வேணுமே போட்டுருக்காங்க. அவங்க வெள்ளைக்காரன் வந்தாங்க, எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. கோஷ்டீஸ்வரர் எங்கே இருக்குன்னா இதை தான் காமிப்பாங்க. இது கிடையாதுங்க, கோஷ்டீஸ்வரர் ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு திரும்பி அவங்க கேட்டு இருக்கணும். இந்த மாதிரிலாம் இந்த இதில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் களையப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கல்ச்சுரல், அப்புறம் அரசியல், சமூகம், இதனுடைய வரலாறு கூட கல்வெட்டை நம்பி இருக்கிறது. இலக்கியத்தை நம்பி இல்லை, கல்வெட்டை நம்பி இருக்கின்றது. இலக்கியத்தில் கொஞ்சம் வருது. கல்வெட்டு தான் உங்களுக்கு முக்கியமான இதுவாக அடையாளமாக ஆதாரமாக இருக்குது. அவங்க இருக்கிறத அப்படியே எழுதுவான், நடந்தது அப்படியே எழுதுவான். இலக்கியத்தில் கொஞ்சம் கற்பனை, அப்புறமா அது இது நகாசெல்லாம் பண்ணி எழுதுவாங்க. அதனால் அதில் இலக்கியத்தை நீங்கள், அதுவும் சங்க இலக்கியத்தை மட்டும்தான் எடுத்துக்கலாம் 25% உண்மை. மற்றதெல்லாம் அவங்க காதல் அது இதுன்னு கற்பனை பண்ணி நிறைய எழுதிட்டு நீங்கள் பார்க்கணும். அந்த அடிப்படையில் இந்த கல்வெட்டு சொற்கள், கல்வெட்டு கூறுகின்ற செய்திகள் அனைத்துமே சரியாக பதிப்பிக்கப்பட வேண்டும். சரியாக பதிப்பிக்காத ஒரு நிலையில் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சியாளருக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கணும். அந்த அடிப்படையில் இவங்க கல்வெட்டு தமிழ்நாட்டில் ஒரு கல்வெட்டுக்கு எடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பூலாங்குறிச்சி கல்வெட்டு கலப்பிரர் காலத்து கல்வெட்டு. ஏன்னா அது 5ஆம் நூற்றாண்டு எழுத்து வடிவத்தில். அதனால் இவங்க கல்வெட்டு அப்படின்னு எழுதுறாங்க. ஏன்னா ஒரு கர்நாடக வேந்தன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு இந்த இதில் வர சேந்தன் கூற்றன் என்ற கூட்டுவ நாயனார், அவர் கூட்டுவ நாயனார் அவரை எழுதிட்டு இவங்க கலப்பிற மரபு. கர்நாடக வேந்தன் ஒரு இவர் சொல்லிட்டதால, பெரிய பரவன ஆசிரியர் சொல்லிட்டதால ஒரு கர்நாடகத்திலிருந்து வந்தவங்க இங்கே வந்து கொள்ளையடித்துக்கு போனாங்க என்ற செய்தியை விரிவாக எழுதத்தை தான் பார்க்கணும். எல்லா ஆராய்ச்சியாளரும் மயிலை செய்தி வேங்கடசாமி, அப்புறமா இவர் அருணாசலம், நிறைய பேர் எழுதியிருக்காங்க கலப்பிரரை பற்றி. இறுதியாக மேட்டூர் ராஜகுமார் என்பவர் ஒரு விதமாக எழுதியிருக்கார். கலப்பிர ஆட்சி இல்லை, தமிழ்நாட்டில் கலப்பிரர் ஆட்சி கிடையாது என்ற செய்தியை அவர் வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். பேர் தான் நமக்கு கலப்பிரர். அப்புறம் அது வந்து கலபா என்ற சொல்லிருந்து வந்ததாக. கலபன்னா ஆணைக்குட்டி. அந்த யானை படம் போட்ட எழுத்தில்லாத காசுகள்லாம் கலப்பிரா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க காசு ஆராய்ச்சியாளர். 1-2 ஏதாவது கோடு இருந்தால் போதும் அது கலப்பிரன்னு வாசிக்கத்தில் முனைந்து நின்னாங்க. அது கலப்பிரலாம் ஒன்றும் இல்லை, இவங்களாம் வரைஞ்சி இது கலப்பிரா காசுன்னு போட்டாங்க. அதே மாதிரி மலையன் காசுன்னு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதில் மலையன் எழுத்தே கிடையாது, இவராக எழுதுறாரு மலையன் காசு, மலையமான் காசுன்னு போட்டிருக்காரு. அந்த அதில் இருக்கிற கத்தி அப்புறம் எது இருக்குது அது அப்படியே மாலை இன் அப்படி போட்டுருக்கு. இது வந்து காசு ஆராய்ச்சியில் உள்ள சிக்கல். அவங்களுக்கு ஆசை நிறைய, எந்த மன்னன் காசை கண்டுபிடிச்சோம் அந்த மன்னன் காசை கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறதுல ஆசை நிறைய. ஆசை இருக்கலாம். நமக்கு வந்து இதுவரையில் கிடைச்சது பெருவழின்னு ஒரு மன்னனுடைய காசு, அப்புறம் சேர மன்னன் கொல்லி புறைன்னு ஒரு காசு, அவனுக்கு பிறகு மாக்கோதைன்னு ஒரு காசு, அது கொஞ்சம் பின்னால் கிபி 3 கூட இருக்கலாம். அதன் பிறகு குட்டுவன் கோதை. குட்டுவன் கோதை என்ற பெயர் வந்து புறநானூற்றில் 54வது பாட்டில் வருது. குட்டுவன் கோதையை கோதையார் பாடியது என்று ஒரு இது. அந்த அடிப்படையில் அந்த குட்டுவன் கோதை என்ற சொல் நமக்கு கிடைக்கும். பரவலாக களப்பிரர்களை பற்றிய செப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்க வைக்க பார்க்கணும். அதில் வந்து செப்பேடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வேளிக்குடி செப்பேடு, அப்புறம் தளவாய்புரம் செப்பேடு. வேளிக்குடி செப்பேடு கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. தளவாய்புரம் செப்பேடு கிபி 9ஆம் நூற்றாண்டு. வேளிக்குடி செப்பேடு தான் அந்த களப்பிரர் என்னும் கலியரசர்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. அவங்கள பிராமணர்கள் கலியரசர், கலியரசர்னா கெட்ட அப்படின்னு அர்த்தம். அது வந்து சங்க இலக்கியத்துக்கு போனீங்கன்னாக்கா கலினா மகிழ்ச்சி, ஆரவாரம்.
அதுக்கு பொருளே. வியாபார காலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்ட காலம், அதாவது இந்த கலி காலம்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. அப்போ இந்த அரசர்களை களப்பிரர்களை அவங்க சொல்லும்போது கலி அரசன்ற பேரை அடைமொழியாக கொடுக்குறாங்க. ஏனென்றால் அவருடைய நிலங்களை, பிரமதேய நிலங்களை பிடிங்கிட்டாங்க. பிடிங்கிட்டாங்க மட்டுமில்லை, எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அது சரிதானே? இது முதலாக வேலைக்குடியில் படித்தாங்க. அதன் பிறகு தளவாய்புரம் போன்ற இது அந்த செப்பேடில் படித்தாங்க. இன்னொரு செப்பேடு இப்போ இளையான்குடி செப்பேடு. அந்த செப்பேடில் அது இந்த வேலைக்குடிக்கு மேலே 100 வருஷம் முன்னாடி. அதை சொல்கிறாங்க, கடற்கூட்டு இருக்கை கிழவன், ஆசி நாட்டு கடற்கூட்டு இருக்கை. அதை இப்போ கயத்தார் இருக்கு. கிழவன் அந்த பிராமணர்களிடமிருந்து நிலங்களை பிடுங்கி தன்னுடைய மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டான். அவனும் வச்சுக்கலாம். இது நல்ல செய்தி தானே, மக்கள் கொடுக்குறதுல என்ன தப்பு? திரும்பவும் ஒரு பாண்டிய மன்னன், அதான் அந்த அவனை சொல்லாமணி மாறவன், கள்ளத்தரர்களை அடித்து திரும்ப பிரமதேயம்